இந்த சீட்டு போடுற பழக்கம் எங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மற்ற ஏசியா கண்ட்ரி எல்லாத்துலயுமே இருக்குங்க. சீட்டு பழக்கங்கிறது பண்டைய வழக்கம் நாம கேள்விப்பட்டோம். ஆனா இந்தியாவில் 1887ஆம் ஆண்டுல மெட்ராஸ் பிரசிடென்சியின் மலபார் மாவட்டத்தோட முன்னாள் கலெக்டர் இருந்த வில்லியம் லோகன் அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்கள்ல நகர்ப்புறங்களில் வசிக்கிற 5 முதல் 10% குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்ட சீட்டு நிதியங்களில் பங்கேற்கின்றன புள்ளி விவரம். 2002ஆம் ஆண்டு படி டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த பழக்கம் பரவி இருக்குங்கிறது தாங்க உண்மை. குரீக் ஃபோர்மென்ஸ் அசோசியேஷனுடைய புள்ளி விவரம் கேரளாவில் மட்டும் 5000 சீட்டு நிறுவனங்கள் இருக்கிறதாகவும் அதுல 3000 திருச்சூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்ல கிராமப்புற மக்கள்ல 70% பேர் இந்த வகையான நிதியங்களில் ஈடுபட்டு தான் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தாங்க உண்மை. மலேசியாவில் சீட்டு நிதியம்ங்கிறது கூட்டு ஃபண்ட் என்ற பேர்ல இருந்துச்சு. சில காரணங்களால 1971 அந்த நிதியங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க.